இன்னைக்கு கடலை எப்படி வேகலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? கடலை வந்து கிராமத்துல வந்து புடுங்கினோடனே மண்ணை அலசிட்டு உடனே வேக வச்சு சாப்பிடுவாங்க. வேக வச்சோடனே அது வந்து மிச்சம் இருந்ததுன்னா வெயிலில் காய வச்சு ஒரு வாரம் வரைக்கும் நல்லா காஞ்சிரும். அந்த உப்பும் அந்த வேவிச்ச கடலை வாசனை இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது செஞ்சு பாருங்க, இந்த இது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கடலையை வந்து ஒரு 3 to 4 டைம் வந்து நல்லா கழுவிக்கலாம். அலசிட்டு அந்த மண் போனதுக்கப்புறம் குக்கரில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அந்த பாருங்கள் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு இது வந்து 3 to 5 சவுண்டு நல்லா விட்டு நல்லா கடலை வேகணும். வெந்தோடனே அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றதுனா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உப்பு அந்த வேவிச்ச இதுலாம் நல்லா பிடிக்கும். அது அப்படி மிச்சம் இருந்தாலும் வெயிலில் காய வச்சு நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பாரில் குழம்புல வந்து புளிக்குழம்பு வந்து இந்த கடலை வந்து மிச்சம் இருந்தால் உரிச்சு போட்டு புளிக்குழம்பு கூட வைக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. இது 3 to 4 சவுண்டு விடவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ கடலை ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.